இனி தங்கம்தான் ராஜா. அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்த பிரிக்ஸ். தடாலடியாக சரிந்த டாலர். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கரன்சியாக இருக்கும் அமெரிக்காவின் டாலரை பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து பலவீனப்படுத்தி வருகிறது என்று ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தின் ஆசிரியரும் பிரபல நிதி ஆலோசகருமான ராபர்ட் கியோசாகி எச்சரித்துள்ளார். எனவே எதிர்காலங்களில் தங்கத்தில் அதிக முதலீடுகள் நடக்கும் என்றும் கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவர் கூறியிருப்பதாவது: பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பானது தங்களுக்குள் பரிவர்த்தனையை தங்கள் உள்ளூர் கரன்சியில் மேற்கொண்டிருக்கின்றன. இப்படி நடப்பது முதல் முறை கிடையாது. அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஐரோப்பாவின் கரன்சியான யூரோவை பயன்படுத்த ஈராக்கின் சதாம் ஹுசைன் முயன்றார். கச்சா எண்ணெயை யூரோவில் விற்கப் போவதாக அவர் அறிவித்திருந்தார். ஆனால் இந்த அறிவிப்புக்கு எதிராக ஈராக் மீது 3 ஆண்டுகளாக அமெரிக்கா போரை நடத்தியது. இந்த போர் டாலரின் மதிப்பை தக்க வைத்துக் கொள்ள அமெரிக்கா கடந்த காலங்களில் இராணுவத்தை பயன்படுத்தியதற்கு உதாரணம். இரண்டாவது உதாரணம் லிபியாவில் கடாபி தங்கம் சார்ந்த ஆப்பிரிக்கன் ஆணையத்தை கொண்டு வர முயன்ற போது நடந்தது. தங்கம் சார்ந்த கரன்சியை அமெரிக்கா விரும்பவில்லை. ஆனால் எங்கள் நாட்டின் எண்ணெய் வளங்களை நாங்கள் அதில்தான் விற்பனை செய்வோம் என்று கடாபி ஒற்றை காலில் நின்றார். எனவே 2011இல் நாட்டோ தலையிட்டு கடாபி கொல்லப்பட்டார். லிபிய எண்ணெய் விற்பனை மீண்டும் டாலருக்கு மாறியது. ஆனால் தற்போது சீனா மற்றும் ரஷ்யா போன்ற பிரிக்ஸ் நாடுகள் டாலர் சாராத உட்கட்டமைப்பை உருவாக்கிவிட்டன. இனி இந்த நாடுகளுக்குள் நுழைந்து அமெரிக்க இராணுவம் தனது டாலர் வர்த்தகத்தை நிலைநிறுத்த போர் செய்ய முடியாது. ரஷ்யா, சீனா இடையே 90% வர்த்தகம் அந்த நாடுகளின் உள்ளூர் கரன்சி மூலம் நடக்கிறது. பிரிக்ஸ் நாடுகளின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வர்த்தகம் 50% அளவுக்கு உள்ளூர் நாணயங்களிலேயே நடக்கிறது. இதை அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லை. உலக நாடுகள் இந்த மாற்றத்தை உன்னிப்பாக கவனிக்கின்றன. அதிக அளவில் அமெரிக்க டாலர்களை வைத்திருந்த சீனாவும் ரஷ்யாவும் இப்பொழுது டாலர்களை வேகமாக விற்று வருகிறது. எனவே டாலர் மீதான மதிப்பு சரிவடைந்து தங்கத்தின் மீதான மதிப்பு அதிகரித்திருக்கிறது. டாலருக்கு பதில் உலக நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளன. இந்தியாவிலும் 800 டன்னுக்கும் அதிகமாக தங்கம் உள்ளது. மொத்த பிரிக்ஸ் நாடுகளை கணக்கில் கொண்டார் 6000 டன்களுக்கும் அதிகமாக இந்த நாடுகள் தங்கத்தை வைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 2025ஆம் ஆண்டு டாலர் குறியீடு 9.4% அளவுக்கு குறைந்திருக்கிறது. இது கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய சரிவு. வெளிநாடுகளில் உள்ள டாலர்கள் மீண்டும் அமெரிக்காவுக்குள் திரும்பும்போது பணப்புழக்கம் அதிகரித்து மக்களின் வாங்கும் திறன் குறையும். ஒரு காலத்தில் உலகை ஆட்சி செய்த பிரிட்டிஷ் கரன்சியான பவுண்டு தனது மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தது போல டாலரும் விழுந்து கொண்டிருக்கும் நாணயமாக மாறும் என்று எச்சரித்திருக்கிறார். எனவே முதலீடு செய்பவர்கள் டாலராக பணத்தை சேமிக்காமல் தங்கம் மற்றும் பிற சொத்துகளில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம் என்றும் கூறுகிறார்.